என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன், ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு. இத நாம சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட திருத்தப்பட்ட மதிப்புகளின்படி 2024-25 ஆண்டுல தமிழ்நாடு 11.19 விழுக்காடு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இது கிட்டத்தட்ட 2.2 விழுக்காடு அதிகம். முன்னாடி 9.69 விழுக்காடு மதிப்பிடப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்ன 2010-11 நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது. இது வேற எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி.